நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவை காப்பாற்ற இந்தியாவின் கூட்டணி சார்பாக நமது கழக தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மீண்டும் உங்களிடம் ஒப்படைத்துள்ளார்கள். அதற்கு காரணம் நம் கழக தலைவர் தளபதி அவர்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை. கண்டிப்பாக சென்ற முறை விட இந்த முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாம் கழக தலைவர் தளபதி யாரை கையை காட்டுகிறாரோ அவர்தான் அடுத்த இந்தியாவின் பிரதமர் என்ற நிலையை உருவாக்கின்ற முக்கிய பொறுப்பு உங்கள் ஆள்காட்டி வீரர்களுக்கு வந்துவிட்டது. ஆகையால் வரவிருக்கிற 19 நேராக வாக்குச்சாவடி செல்லுங்கள். இரண்டாவது எண் தயாநிதி மாறன், பக்கத்திலே நமது சின்னம் உதயசூரியன், பக்கத்தில் நீல நிற பொத்தான் அமுத்தங்கள். மோடிக்கு ஒரு குட்டு குட்டுங்க. ஏன் குட்டு குட்ட சொல்றேன்? பாருங்க, இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமா இருக்கு. அதுக்கு காரணம் யார்? நம் தலைவர் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடி இதுவரைக்கும் 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார், 3 முறை சென்னைக்கு வந்திருக்கார். நாளைக்கும் சென்னைக்கு வரார். நான் கேட்கிறேன், குஜராத்ல இதே மாதிரி வெள்ளம் வந்தது, அடுத்த நாள் 1000 கோடி கொடுத்து உடனே பறக்க போய் குஜராத் மக்களை பார்த்தார். நான் கேட்கிறேன், இங்க மக்கள் கஷ்டப்பட்டாங்க, ஒரு முறையாச்சும் நீ வந்து பாத்தியா? அதுக்கப்புறம் 2 முறை சென்னைக்கு வந்த, அரசு விழாக்க போன, அரசு விழாவில் நீ பங்கு பெற்ற, நாளை கூட வர, எதுக்கு ஓட்டு கேட்க வர. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட அம்மா கஷ்டப்பட்டியாமா, நான் இருக்க சொன்னியா? இல்லை. அதால் கேட்கிறேன், ஓட்டு என்றால் மோடி எதையும் செய்வார், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். இதுவரை புலம்பெறாங்க. நான் தமிழ் மீது நம்ம மதிப்பு வைத்திருக்கிறேன். தமிழ் என் தாய்மொழி இல்லாத என் மிகுந்த அர்த்தத்தை அறிவித்து நான் பெரிய வாயில் வட சொல்ல. நான் கேட்கிறேன், தமிழ் செம்மொழி, சமஸ்கிருதம் செம்மொழி. தமிழ் தான் இந்தியாவில் முதல் செம்மொழி, நம்ம தாய்மொழி. அது தாய்மொழிக்கு ஆண்டுக்கு எவ்வளவு வருஷம் பலன் தானே தெரியுமா? வளர்க்கப்படுறதுக்கு வெறும் 68 கோடி. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு வெறும் 21,000 பேர் அதை தங்கள் தாய்மொழியாக கொண்ட சமஸ்கிருதத்துக்கு 680 கோடி சொல்லப்பட்டது. நீங்க தமிழ் பேசுறீங்களா, எல்லாம் பண்றீங்க. எங்க தமிழ் மொழிக்கும், எங்கள் தமிழ் மக்களுக்கும், எங்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்த 10 ஆண்டில் மோடி செய்தது என்ன? பூஜ்ஜியம் தானம்மா. அதாவது உங்களுக்கு தெரியுமாமா, ஷாருக் கான் தெரியுமா? ஷாருக் கான் தெரியுமா? அமிதாப் பச்சன் தெரியுமா? சல்மான் கான், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கம்மா. நாங்களும் எவ்வளவோ நடிச்சிருக்கோம், இந்த மோடி மாதிரி எங்களை மாதிரி நடிக்க முடியலையே, அவ்வளவு சிறப்பா நடிக்கிறாரு, மக்களை ஏமாத்துறாருன்னு. ஆகையால் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடலை பின்பற்றுவார்கள். பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை, திரு மு.க. ஸ்டாலினை பின்பற்றுவார்கள். மோடி அவர்களே, உங்களுக்கு பொய் இங்கே வேகாது. தகுந்த பாராட்டை வருகின்ற ஏப்ரல் 19 தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். மறவாதீர் உதயசூரியன் சொல்லி பிரச்சாரம் தொடரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.